கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, தேசிய கல்வி அதிகார சபையினுடைய விடயங்கள் தொடர்பிலே அதிகார சபையை நீக்குதல் தொடர்பான சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்படுகின்ற விடயம் தொடர்பிலே பேசுவதற்கு கிடைத்தமைக்காக நன்றி. கல்வி தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது இந்த கல்வி தொடர்பான விடயத்திலே ஒரு மிக முக்கியமாக யாழ்ப்பாண மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு முக்கிய விடயத்தை இந்த சபையினூடாக நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த புங்குடுதீவு மகா வித்தியாலயத்தினுடைய உயர்தர வகுப்பு மாணவி சிவலோகநாதன் வித்யா அவர்கள் 9 பேர் கொண்ட குழுவால் மிக கோரமாக கொல்லப்பட்டு 8 நாட்களை கடந்தும் கூட தொடர்ந்தும் அவருக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், இவ்வாறான ஒரு சம்பவம் இனிமேலும் இந்த மண்ணிலே நடைபெறக்கூடாது என்பதற்கான அதீதமான ஒரு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்களுடைய ஒரு வடிவத்தை பார்த்தால் இது இலங்கையிலே நான் நினைக்கிறேன் புதிய ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறது. பெண்கள் மீதான கொடுமைகள், பாலியல் வன்புணர்வுகள் இந்த நாட்டிலே நடைபெற்றிருந்தாலும் கூட இதே புங்குடுதீவு மண்ணில் கூட இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்ட சாரதாம்பாள் போன்ற தர்ஷினி போன்றவர்களுடைய வரலாறுகளை தொடர்ந்து அதே ஊரை சேர்ந்த இளைஞர்களால் இவ்வாறு வித்யா அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கான பல கோணங்களிலே பலருடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போராட்டங்கள் என்பது வேறு சிலர் இதனை திசை திருப்ப பார்க்கின்றார்கள். இதனை ஒரு சிங்கள மக்களுக்கு எதிரான அல்லது அங்கே வாழுகின்ற ஒரு சிங்கள சகோதரர்களுக்கு எதிரானது என்ற ஒரு மாயை கூட கொண்டு வர பார்க்கப்படுகிறது. உண்மையிலே இது ஒரு சிங்கள மக்களுக்கு எதிராகவோ அல்லது ஒரு சிங்கள சகோதரர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. யார் அந்த இடத்திலே பாதிக்கப்பட்டாரோ, எந்த ஒரு வித்தியா எந்த கொடியவர்களால் பாதிக்கப்பட்டாரோ அந்த பாதிக்கப்பட்ட அந்த கொடியவர்களுக்கு உச்சமான தண்டனை, அது இலங்கையில் ஒரு அதி உச்ச தண்டனையாக அமைய வேண்டும் என்பதே அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அதுதான் மிக முக்கியமானதும் கூட. ஏனென்றால் இந்த மண்ணிலே நடந்த பல விடயங்கள் தீர்ப்புகள் வழங்கப்படாமல் காலங்கள் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன அல்லது காலங்கள் மூடி மறைக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களுடைய மூடி மறைப்புகள் தான் இன்று இந்த வித்யாவினுடைய விடயத்தை பெரிய அளவிலே கொண்டு வந்திருக்கிறது. இன்று வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் கூட பாரிய அளவிலே இந்த போராட்டங்கள் வித்யாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு நடைபெறுகின்ற பொழுதுதான் நேற்றைய தினம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில், அதனை வேறு திசைக்கு கொண்டு செல்லும் வகையிலே சில குண்டர்களாலும் சில ராணுவ ஒட்டுக்குழுக்களாலும் இந்த போராட்டம் ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட்டுக்கோட்டையிலே இருக்கின்ற முதலியார் கோயில் பகுதியிலே இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு ராணுவ ஆதரவோடு, அங்கே இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவோடு இந்த போராட்டத்துக்குள் புகுந்து நீதிமன்றத்துக்கு கல்லறிந்ததில் இருந்து இந்த போராட்டத்தினுடைய அம்சங்களை திசை மாற்றுவதில் அவர்கள் மிக முக்கிய கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பாரிய அளவில் அந்த மக்களை அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக இதனுடைய பிரசன்னங்கள், இந்த இளைஞர்களுடைய பிரசன்னங்கள் என்பது ஒரு அடாவடி குழுவினுடைய பிரசன்னம் என்பது அங்கே இருக்கின்ற அந்த உண்மையான நீதிக்கு புறம்பாக, வரலாற்றிலே நீதிமன்றங்களுக்கு எதிராகவோ அல்லது நீதிமன்றங்களுக்கு முன்பாகவோ தமிழர்கள் எப்பொழுதும் இவ்வாறான விடயங்களை கையாண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் செய்கின்ற இந்த ஜனநாயக ரீதியான அறவழியான இந்த அமைதியான போராட்டத்தை குழப்பும் வகையில் அங்கே இருக்கின்றவர்கள் இராணுவத்தினுடைய துணையோடு, அவர்களுடைய உளவுத்துறையின் துணையோடு இந்த காரியம் அங்கே ஆற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவ்வாறு முன்னரும் இன்றைய பிரதம அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெல்லிப்பளைக்கு வருகை தந்த பொழுது அங்கேயும் கூட இவ்வாறு அந்த போராட்டத்தை குழப்புவதற்கான சில நடவடிக்கைகள் 2013ஆம் ஆண்டிலே மேற்கொள்ளப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இங்கு இயங்குகின்ற இந்த குழுக்களை சரியாக இனங்காண வேண்டும். இன்றைய செய்திகள் கூட தெரிவிக்கின்றன, பல கட்சிகளை சார்ந்த சிறு சிறு கட்சிகளை சார்ந்த பலர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஆகவே மக்களை திசை திருப்புகின்ற ஒரு உண்மையான சம்பவத்தை மூடி மறைக்கவும் ராணுவ பிரசன்னம் தான் அங்கு வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டை கொண்டு வர முனைகின்ற இந்த அடாவடித்தனமான இந்த ரவுடி குழுக்கள் மீதான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையே இந்த இடத்தில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இங்கே புங்குடுதீவிலே நடந்த சம்பவம் என்பது இன்று சர்வதேச ரீதியாகவும் தமிழர்கள் மட்டுமல்ல உலகமே உன்னிப்பாக பார்க்கின்ற விடயங்களாக மாறியிருக்கிறது.
பல நாடுகளுடைய பத்திரிகைகள் கூட, தென்னிலங்கையினுடைய பத்திரிகைகள் கூட இந்த விடயத்திலே முக்கியமான கவனத்தை செலுத்தி இருக்கின்றன. ஆகவே வித்தியாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி என்பது நீதிமன்றத்தை கூட கொழும்புக்கு மாற்றினால் என்ன என்கிற செய்திகள் அடிபடுகின்றன. யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பல சட்டத்தரணிகள், பல சட்டவாளர்கள் இந்த வழக்கை வித்தியாவுக்காக வாதாட தயாராக இருக்கிறார்கள். அவ்வாறு சட்டவாளர்கள் தயாராக இருக்கின்ற பொழுதும் கொழும்பில் இருக்கின்ற பல தமிழ் சட்டத்தரணிகள் கூட வித்தியாவுக்காக வழக்காட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இவர்கள் யாழ்ப்பாணத்திலே தான், யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டுமே தவிர கொழும்புக்கு மாற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. அந்த செய்திகளும் பரவலாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் பலவாறு இந்த நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளை யாழ்ப்பாணத்திலே இருந்து கொழும்புக்கு கொண்டு வந்தால் குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் நாங்கள் அறிகிறோம். ஆகவே இவை அவ்வாறு இருக்கக்கூடாது. குற்றவாளிகள் யாழ்ப்பாணத்திலேயே வைத்திருக்கப்பட்டு யாழ்ப்பாண நீதிமன்றத்திலேயே அவர்கள் விசாரிக்கப்பட்டு மக்களுக்கு தெரியக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பகிரங்கமான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அது இந்த இலங்கை வரலாற்றிலே ஒரு பாடமாக, ஒரு அதியுச்ச தண்டனையாக அமைய வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழ் மகனும், ஒவ்வொரு மனிதாபிமானம் உள்ள மனித குலத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் அதனைத்தான் விரும்புகின்றார்கள். அதே போல நேற்றைய தினம் அந்த போராட்டங்களிலே பங்கு கொண்ட பல அப்பாவிகள், பல ஆசிரியர்கள், பல இளைஞர்கள் வெடுமாற்றாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ரவுடி கும்பல்கள் செய்த காரியங்களால் இவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த ரவுடி கும்பல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அப்பாவிகளுடைய கைதுகளையும் கவனத்திலே கொண்டு இவ்வாறான அப்பாவிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைகளை நான் இந்த இடத்திலே கூறுவதற்கான காரணம், இந்த நிகழ்வு என்பது, வித்தியாவினுடைய கொலை என்பது இன்று ஒரு சர்வதேசத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய மனங்களிலே ஒரு அச்சத்தை தருகின்ற ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. ஆகவே மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற, மனித குலத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த விடயத்திலே அதீதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மிக முக்கியமாக இந்த விடயத்திலே ஆரம்பத்தில் போலீசாருடைய நடவடிக்கைகள் மிக தாமதமாக அல்லது மிக மெதுவாகவே இருந்தது. அதனால்தான் அந்த காரியங்களிலே சில பின்னடைவுகள் ஏற்பட்டது. அதைவிட ஒருவர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒருவரை எவ்வாறு அவர் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டார், கொழும்பு வெள்ளவத்தை போலீசிலே அவர் எவ்வாறு ஒப்படைக்கப்பட்டார் என்பது கூட அங்கே இருக்கின்றவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கேள்விகளை உண்டாக்கி இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் விடையாக இதிலே சம்பந்தப்பட்ட அனைவரும் சரியான முறையில் அவர்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த விடுதலையும் இல்லாமல் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதையே அந்த மக்களுக்காக வித்தியாவினுடைய பெயரால் இனிமேலும் இந்த மண்ணிலே ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அந்த மக்கள் முன்வைக்கின்ற மிக முக்கியமான கோரிக்கையாகும். யாழ்ப்பாண மண் என்று அதிர்ந்திருந்தாலும் இன்றைய நிலையில் இந்த நிலைமையை அரசு சரியாக கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த வித்தியாவினுடைய மரணம் ஒரு புதிய வரலாற்றை தர வேண்டும். மாணவர்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள், பொதுமக்களுடைய மனங்களிலே இது மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இன்று அங்கு பேசப்படுகின்றது. இது ஒரு மிக உலகத்திலே பார்க்கப்படுகின்ற விடயம். இதற்கு ஒரு முக்கியமான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். மிக முக்கியமாக இந்த தேசிய கல்வி அதிகார சபையினுடைய நேற்று என்று சொல்லப்படுகிற அதிகார சபையை நீக்குகின்ற இந்த விடயத்திலே பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலையினுடைய விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலை என்பது பல ஆங்கில பாட ஆசிரியர்களை உருவாக்கிய மிக முக்கியமான வடக்கு பகுதியில் இருந்த ஒரு கல்வி நிறுவனமாகும். இவ்வாறான ஒரு மிக முக்கிய கல்வி நிறுவனம் இன்று செயலிழந்து போய் பயிற்சி வழங்க முடியாமல் ஒரு அலுவலகத்தோடும் ஒரு அதிபரோடும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு துப்பாக்கி நிலையை கண்டிருக்கிறது. ஆகவே இந்த பலாலி ஆசிய பயிற்சி கலாசாலையினுடைய சொந்த இடம் இப்பொழுது ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது. நாங்கள் நல்லாட்சி பற்றி பேசுகின்ற பொழுது அந்த சொந்த இடத்தை ராணுவத்திடம் இருந்து மீட்டெடுத்து அவர்களிடம் வழங்கப்பட வேண்டும். அந்த பலாலி ஆசிய கலாசாலை மீண்டும் அந்த இடத்துல இயங்க வேண்டும். அது தன்னுடைய பாடங்களுக்கூடாக, குறிப்பாக ஆங்கில பாடங்களுக்கூடாக ஆசிரியர்களை சரியான முறையிலே கற்பித்து வெளிப்படுத்துவதற்கான அந்த தன்னுடைய பணியை ஆற்றுவதற்கு கலாசாலையினுடைய முயற்சிகள், கலாசாலையினுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் முன்னும் பல தடவைகள் இந்த சபையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். இம்முறையும் அதனை நான் ஒரு விடயமாக இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். என்னுடைய கல்வி அமைச்சர்களும் இந்த இடத்திலே இருப்பதனால் இந்த விடயத்தை நான் முன்வைப்பதில் மிக முக்கியமான கவனம் செலுத்துகிறேன். அதே போல இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பல பாடசாலைகளிலே ஆசிரியர் பற்றாக்குறைகள் இன்னும் சரியான முறையில் தீர்க்கப்படவில்லை. பல தொண்டராசிரியர்கள் இன்னும் அரசியல் பழிவாங்கலால் தொண்டராசிரியர் நியமனம் கிடைக்கப்படுகிற பொழுது பலருக்கு நியமனம் வழங்கப்படாமல் இருந்தது. அவ்வாறானவர்களுக்கான நியமனங்கள் வழங்குவதற்கான
முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்தவர்களுக்கு மட்டும் வடக்கிலே சென்ற ஆட்சியின் பொழுது, கடந்த ஜனவரி 8ஆம் தேதிக்கு முதல் இந்த நாட்டிலே இருந்த ஆட்சியின் பொழுது காட்டு சட்டங்களை தங்கள் வசம் வைத்திருந்தவர்கள் இவ்வாறு பலருடைய நியமனங்களை தடுத்து தங்களுடைய சார்ந்தவர்களுக்கான நியமனங்களை வழங்கியிருந்தார்கள். அவ்வாறு பாதிக்கப்பட்ட தொண்டராசிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும். அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உடற்கல்வி டிப்ளோமாதாரிகளாக பயிற்சி பெற்ற 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் நியமனம் கிடைக்காதவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய நியமனங்கள் மிக முக்கியமாக 87 பேர் இப்பொழுது தங்களுடைய நியமனங்களுக்காக விண்ணப்பங்களையும் செய்திருக்கிறார்கள். இதனை விட ஏற்கனவே விடுபட்டவர்கள் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக உடற்கல்வி டிப்ளோமாதாரிகளுக்கான உடற்கல்வி ஆசிரியர் நியமனங்களை இப்பொழுது வந்திருக்கிற சுற்றறிக்கையின் பிரகாரம் தர்ம இந்துக்குட்பட்ட பாடசாலைகளுக்கும் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமிப்பதற்கான அங்கீகாரம் இருக்கின்ற வகையிலே இவர்களுக்கான அந்த நியமனங்கள் வழங்குவதற்கான சரியான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இங்கே இருக்கின்ற எங்களுடைய ராஜாங்க அமைச்சர்களுடைய கவனத்திற்கு இதை நான் கொண்டு வருகிறேன். மிக முக்கியமாக கடமை நிறைவேற்றும் உதவி கல்வி பணிப்பாளர்கள், கடமை நிறைவேற்றும் அதிபர்கள், இவர்களுடைய விடயங்களையும் தயவு செய்து எங்களுடைய ராஜாங்க அமைச்சர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே பல யுத்த சூழ்நிலைகள் நடைபெற்ற காலங்களில் கூட அதற்கு பிற்பாடும் பல இளைஞர்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியிலும் துவிச்சக்கர வண்டிகளிலும் கால்நடையாகவும் இருந்த வாகனங்களை பயன்படுத்தியும் தங்களுடைய கடமைகளை செய்து வந்த கடமை நிறைவேற்றும் உதவி கல்வி பணிப்பாளர்கள், கடமை நிறைவேற்றும் அதிபர்களுடைய நியமனங்களை நீங்கள் இந்த அரசினுடைய செயல்பாட்டிலே விரைவாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இவர்களுக்கான நியமனங்கள் கிடைப்பதற்கு அவசியமான ஒரு நிலையை கையாள வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். குறிப்பாக இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது காலங்காலமாகவே இருந்து வருகின்ற ஒரு விடயம். எவ்வளவுதான் பேசிக் கொண்டாலும் கூட ஆசிரியர் பற்றாக்குறை கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களில் தீர்ந்த பாடாக இதுவரை இல்லை. கிளிநொச்சியினுடைய ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் வர்த்தக பாடம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வர்த்தக பாடத்திற்கான பரீட்சையை இம்முறை மாணவர்கள் தோற்ற இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை வர்த்தகம், கணக்கியல் கற்பிப்பதற்கான நிரந்தர ஆசிரியர்கள் இன்னும் ஜெயபுரம் மகா வித்தியாலயத்துக்கு நியமிக்கப்படவில்லை என்கிற ஒரு உண்மை சம்பவத்தை நான் இந்த சபையிலே சொல்ல விரும்புகிறேன். அதே போல கிராஞ்சி அரசின் தமிழ் கலவன் பாடசாலையில் 7 ஆசிரியர்களுடன் 420 மாணவர்கள் இப்பொழுதும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த பாடசாலைக்கு தேவையான 13 ஆசிரியர்கள் நியமனத்திலே சரியான நிலப்பாடு இன்னும் எடுக்கப்படவில்லை, சரியான ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. அதே போல வேரவில் இந்து மகா வித்தியாலயத்தில் இருந்த ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த பாடசாலைக்காக நியமிக்கப்பட வேண்டிய இன்னும் 4 ஆசிரியர்கள் ஆரம்ப கல்விக்கு கூட நியமிக்கப்படவில்லை. பிரபந்தனாறு மகா வித்தியாலயம், கண்ணகி நகர் அரசின் தமிழ் கலவன் பாடசாலை போன்ற பாடசாலைகளில் கூட இன்று ஆசிரியர் பற்றாக்குறைகள் மிக கூடிய அளவிலே அங்கு பரவலாக காணப்படுகின்றது. ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிக மிக மோசமான முறையில் இருப்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். நாங்கள் இத்தோடு ஒரு புதிய விடயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். கலோரஸ்ட் என்று சொல்லப்படுகிற கன்னிவடி அகற்றும் நிறுவனம் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் கன்னிவடிகளை அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே அவர்கள் மிக நெருக்கமாக பல விடயங்களை கையாண்டு ஒரு குறுகிய அளவு பகுதிகளில் மட்டும்தான் அவருடைய கன்னிவடி அகற்றும் வேலைகள் இன்னும் காணப்படுகின்றன. ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்னும் 10 ஆண்டுகள் கன்னிவடிகளை அகற்ற வேண்டிய தேவை இருப்பதாகவும் 12 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குரிய நிலங்கள் கன்னிவடி அகற்றப்படாமல் முகமாலை படை பகுதிகளில் இருப்பதாகவும் அவர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதே போல ஆங்காங்கே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல இடங்களில் 200 ஸ்கொயர் மீட்டர் பிரதேசங்கள் இவ்வாறு கன்னிவடி அகற்றப்பட வேண்டிய நிலையிலும் காணப்படுகின்றன. ஆகவே இந்த கன்னிவடி அகற்ற வேண்டிய இந்த சூழல் இருக்கக்கூடியதாக அந்த நிறுவனத்திடம் நிதி இல்லாத காரணத்தால் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தால் வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மே மாதமும் ஜூன் மாதத்துக்கான வேதனங்களை அந்த நிறுவனம் வழங்கி அவர்களை ஒப்பந்த அடிப்படையிலே தங்களோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்களை வேலையிலே இருந்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு கன்னிவடி அகற்ற வேண்டிய வேலை இருக்கக்கூடியதாக பிரித்தானியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய உதவிகளோடு தான் இந்த கன்னிவடி அகற்றும் நிறுவனம் கலோரஸ்ட் தன்னுடைய பணிகளை செய்து வந்தது. ஆகவே அவர்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் இந்த கன்னிவடி அகற்றும் பணியை தொடர்வதால் இந்த வேலையை இழந்த 400 பேருக்கும் மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். நான் இந்த சபையினூடாக மிகவும் வினயமாக முன்வைக்கிறேன்.
உடனடியாகவே இதற்குரிய பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மீள்குடியேற்ற அமைச்சர் நான் சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்துக்கு கூட இதனை கௌரவ சுவாமிநாதன் அவருடைய கவனத்திற்கும் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே மக்களுடைய மீள்குடியேற்றம் கிளிநொச்சியிலே இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. முகமாலையிலே மக்கள் இன்னும் குடியேறவில்லை. பரவிப்பாஞ்சான் பகுதியிலே மக்கள் இன்னும் குடியேறவில்லை. மருதநகர் பகுதியிலே அரவாசி பகுதி இன்னும் மக்கள் குடியேறவில்லை. கிளிநொச்சியுடைய இரணதீவனுடைய கிராமத்திலே மக்கள் இன்னும் குடியேறவில்லை. இங்கே இருக்கின்ற ராணுவ பிரசன்னங்களும் ராணுவ முகாம்களும் இன்னும் அந்த மக்களை குடியேற விடாமல் தடுத்திருக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளில் மக்கள் குடியேற வேண்டுமானால் அந்த பகுதிகளில் இருக்கிற கன்னிவெடிகள் அகற்றுவதற்கு, முக்கியமாக முகமாலை பகுதியினுடைய கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு உடனடி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு மீள்குடியேற்ற அமைச்சும் இந்த நாடுகளோடு பேசி இந்த கலோரஸ் நிறுவனத்துக்கூடாக இழந்த பணியாளர்களுக்கு வேலை வழங்குதல் என்பது ஒருபுறமான மனிதநேய பணியாக அமைகிற பொழுது இந்த கன்னிவெடிகளை அனுபவம் உள்ள இந்த தொழிலாளர்களை வைத்து வழங்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். மிக முக்கியமாக ஒரு நல்லாட்சி என்பது இவ்வளவு காலமும் கடந்த ஜனவரி 8ஆம் தேதியில இருந்து நல்லாட்சியை பார்க்கின்ற மக்களிடம் நல்ல எண்ணங்கள் தமிழர்களுக்கு எவ்வாறு என்ன சாதக தன்மைகளை தந்திருக்கிறது என்ற கணக்குகளை அவர்கள் பார்க்கிறார்கள். நான் நேற்று முன்தினம் கூட நீங்கள் செய்தி இணையதளங்களையும் பத்திரிகைகளையும் பார்த்தால் தெரியும், பாலகுமாரனும் அவருடைய மகனும் இந்த 2009ஆம் ஆண்டு ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வந்ததையும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் போயிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் பற்றிய எந்த தகவல்களும் இங்கு கிடைக்கவில்லை. ஆகவே பாலகுமாரனுடையதும் மகனுடைய செய்தியை தன்னுடைய ட்விட்டர் மூலம் அப்போதைய பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் இப்பொழுது ட்விட்டர் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். அவை பாலகுமாரனும் மகனும் இன்னொருவரும் தரையிலே உட்கார்ந்திருப்பதை அந்த படம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதனை 2009ஆம் ஆண்டிலே லங்கா கார்டியன் பத்திரிகையும் வெளியிட்டிருந்தது. ராணுவ கால்களோடு சீருடைகளோடு சப்பாத்துக்களோடு நிற்கிறவருடைய மத்தியிலே பாலகுமாரனும் அவருடைய மகனும் இன்னொருவரும் குந்தியிருக்கின்ற படங்கள் ஏற்கனவே வெளிவந்திருந்தன. இதனை இப்பொழுது அன்றைய பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் மிக தெளிவாக தன்னுடைய ட்விட்டர் மூலம் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த காணாமல் போனவருடைய நிலை என்ன, பாலகுமாரனுடைய நிலை என்ன, அவருடைய மகனுடைய நிலை என்ன, இவர்களோடு சேர்ந்து ஜோசப் பிரான்சிஸ் ஃபாதருடன் உள்ளே நுழைந்து கொண்ட வெள்ளை கொடியோடு சென்றவருடைய நிலை என்ன, பலர் குடும்பமாக சென்றிருந்தார்கள். இப்பொழுதும் கூட கடற்புலிகளுடைய தளபதியாக இருந்த சூசேருடைய மனைவியும் பிள்ளைகளும் கடற்படையுடைய பாதுகாப்பில் இருப்பதாக சொல்கிறார்கள். இதுவரை யாரும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதே போல விநாயகம் என்கிறவருடைய போராளியினுடைய மனைவியும் பிள்ளைகளும் இப்பொழுதும் கடற்படையினுடைய வசம் இருப்பதாகவும் எந்த ஒரு மனித உரிமை அமைப்புகளும் அவர்களை சென்று பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதைவிட அரசியல் துறை துணை பொறுப்பாளராக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய சோ தங்கன் அவர்கள் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அவர் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வந்திருந்தார். இன்று வரை அவர் குடும்பத்தோடு காணாமல் போயிருக்கின்றார். ராஜா என்கிற விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர் அவருடைய மனைவி இறந்த நிலையில் 3 பிள்ளைகளோடு ராணுவத்திடம் சரணடைந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை யாரையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கேதான் நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த சபையினூடாக கேட்கிற மனிதாபிமானம், நீதியினுடைய விசாரணை என்பது இதுவரை அந்த மக்களுக்கு என்ன பதிலை சொல்லி இருக்கிறது? இவை இன்னும் வெளிப்படையாக வராத ஒரு விடயங்களாக இருக்கின்றன. ஆகவே ஒரு மனித குலத்துக்கு எதிராக 2009 நடந்த இந்த மிக கூடிய அநியாயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இது ஒரு தகுந்த வெளிப்படையான ஒரு சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய ஒரு சர்வதேச விசாரணையாக இது அமைய வேண்டும். தவறினால் இந்த உண்மைகள் எந்த காலத்திலுமே வெளிவரப் போவதில்லை. ஆகவே தமிழர்கள் சுத்தமாக ஒரு இன அழிப்பு செய்யப்பட்ட 6 ஆண்டுகளை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். அந்த 6 ஆண்டுகளை கடந்திருந்தும் கூட அவர்களுடைய மண்ணிலே அவர்கள் காணாமல் போனவர்கள் பற்றி இன்று சிறையிலே இருந்து செத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட இதுவரை எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை. ஆகவே சிறையிலே இருக்கின்றவர்களை கூட விடுதலை செய்வதற்கு அரசிடம் ஆகவே இந்த சிறையிலே இருப்பவர்களை கூட இந்த புதிய அரசாங்கம் ஒரு நல்லெண்ணமாக வெளியிட வேண்டும் என்றால் முதலில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஆகவே நல்லாட்சி என்பதும் ஒரு இனங்களுக்கு இடையிலான சமத்துவம் என்பதும் ஒரு நல்ல மனப்பாங்கு உருவாதல் என்பதும் தமிழர்கள் தங்களுடைய குழந்தைகளை காட்ட இடங்களில் அவர்களுடைய துயிலும் இல்லங்களில் சப்பாத்துக்காரர்களோடு ராணுவம் கிரிக்கெட்டையும் விளையாட்டுகளையும் விளையாடுகின்ற அந்த சூழ்நிலை இருக்கும் வரை இந்த நாட்டிலே நல்லெண்ணமும் சமாதானமும் சரியான முறையில் மலராது என்பதையே நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன்.